வணக்கம் நண்பர்களே. காலங்காத்தாலே ஒரு 9 மணி இருக்கும். ஒருத்தரோட வீட்டு கேட்டு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டு நாய் ஒண்ணு வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்குது. உடனே இவரும் வெளியில வந்து பாக்குறாரு. நம்ம வீட்டுல நாயை நம்ம வளர்க்கறது இல்ல, ஆனா இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட்ல ஒரு நாய் நிக்கிற மாதிரியே இருக்குது. பாக்குறதுக்கு பொஸ் பொஸ்ன்னு அழகா பெரிய இடத்து நாய் மாதிரியே தெரியுது. என்ன இது சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்குது, நல்ல புஸ் புஸ்னு கொழு கொழுன்னு இருக்குது, ஆனா பெரிய இடத்து நாய் மாதிரி தெரியுது. பெல்ட் கில்ட்டெல்லாம் போட்டு இருக்குது, நல்லா சுத்தமாவும் இருக்குது. இந்த நாய் ஏன் நம்ம வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு கத்துதுன்னு யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு கையசைக்கிறாரு. உடனே இவர் கையசைச்சதை பார்த்த உடனே அந்த நாய் ஓடி வருது. செம்ம வேகத்துல ஓடி வந்து இவர்கிட்ட நிக்குது. அப்போ இவரு அந்த நாயோட முதுகுல தடவி விடுறாரு. பதிலுக்கு அந்த நாய் இவரோட காலை நக்குது. உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி. உடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய் கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் குழாய் விட்டு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டு மாடிப்படிக்கு கீழே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நாளா தூங்காத கிடக்குறவங்க எப்படி அடிச்சு போட்டா தூங்குவாங்களோ அதே மாதிரி படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிடுது. இவரு சந்தேகப்படுறாரு, என்னடா அது இந்த நாய் திடீர்னு ஓடி இருந்தது, நம்மளை பார்த்த உடனே கதியசிச்ச உடனே ஓடி வந்து நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பண்ணுச்சு, ஆனா இப்போ ஓடி போய் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, தூக்க கலப்போட இருக்கும், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையால கூப்பிட்டு, ஏப்பா இந்த நாயை வந்து பத்திரமா பாத்துக்கோ, பெரிய இடத்த நாய் மாதிரி தெரியுது, ஒருவேளை நல்ல நாயா இருந்ததுன்னா நாம கூட வளர்த்துக்கலாம், இங்கேயே இருக்கட்டும், பசிச்சதுன்னா அது சாப்பாடு போடாதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதான் அந்த நாய் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மதியமா வந்து அந்த நாய் அங்கிருந்து ஓடி போயிடுது. இப்போ சாயந்தரம் வந்து டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட முதலாளி வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம வேலைக்காரர் இல்லையா, அவனை கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு, இந்த நாய் இங்க இருந்தது, இப்போ வந்து பாக்குறேன் காணோம், எங்க போச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு. ஐயா, அந்த நாய் வந்து மதியானமே இங்க இருந்து ஏஞ்சி ஓடி போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி வந்து அவனும் சொல்றான். என்னது மதியானமே ஓடி போயிடுச்சா, என்ன இருக்கும், சரி விடு, வந்தது அது பட்டுக்கும் படுத்தது ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா அடுத்த நாளே ஒரு ஆச்சரியம், அதே நாய் அதே கேட்டுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் அதே மாதிரியே கத்த ஆரம்பிக்குது. காலையிலேயே இவருக்கு மறுபடியும் வந்து சந்தேகம் வந்துருச்சு, என்னடா அது இந்த நாய் நேத்திக்கு வந்தது நம்ம கிட்ட ஓடி வந்து கொஞ்சிச்சு, நம்ம கையை காட்டின உடனே ஓடி போய் மாடி படிக்கிட்டு படுத்துச்சு, மதியானம் வந்து ஏஞ்சி ஓடிச்சுன்னு சொல்லி வேலைக்காரன் வரையா சொன்னா, மறுபடியும் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கையை காட்டுறாரு. மறுபடியும் அந்த நாய் ஓடி வருது. மறுபடியும் அதே மாதிரியே தடவி கொடுக்குறாரு. மறுபடியும் அவருடைய காலை நக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாடிப்படிக்கு கீழே போய் படுத்து தூங்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு இந்த வேலைக்காரன்ட்ட வந்து சொல்றாரு, சரி இந்த நாய் மறுபடியும் வந்து படுத்திருக்குது, மதியானம் போகுதா போலியான்னு சொல்லிட்டு வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் ஆபீஸுக்கு போயிடுறாரு. திருப்பி சாயந்தரம் வந்து பார்க்கும்போது அந்த நாய் மறுபடியும் மதியானம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் சொல்றான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரங்கிட்ட, சரி என்னதான் பண்ணுது இந்த நாய், வரட்டும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நாளா நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இவருக்கு ஒரு சந்தேகம், மதியானம் ஏஞ்சி ஓடி போடுது, திருப்பி காலையில் தான் வருது, இந்த நாய் எங்க இருந்து வருது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம வேலைக்காரன்ட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு, இங்க வாப்பா, இந்த நாய் மதியானம் ஓடி போடுதுல, இந்த நாயை நீ பின்தொடர்ந்து போ, இதோட நாய் வந்து நாயோட ஓனர் யாரு, எங்க இருந்து வருது, ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால நீ பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லிடுறாரு. இப்போ மதியானம் வந்து நேரம் வந்துருச்சு. அந்த வேலையாளு உஷாரா காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நாய் ஏஞ்சி ஓட ஆரம்பிக்குது. ஆனா அந்த நாய் ஓடுற ஓட்டத்துக்கு இந்த வேலையாளால வந்து ஓட முடியல. இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் குறுக்க பூந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுது. இப்போ சாயந்தரம் அந்த முதலாளி வராரு. என்னப்பா, நாய் ஓடுன இடத்த கண்டுபிடிச்சியா, யாரோட நாயின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஐயா மதியானம் வந்து அந்த நாய் ஓட ஆரம்பிச்சது, ஆனா எங்க ஓடிச்சுன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல, பயங்கர வேகமா ஓடிச்சே, நல்லா கண்டுபிடிக்க முடியல அப்படின்றான். சரி இப்ப என்னதான் பண்றது, நம்மளாலையும் ஓடி கண்டுபிடிக்க முடியாது மத்தியான டைம்ல, ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இந்த நாயை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனா இது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது, இது யாரு வீட்டுக்கு போகுது, நம்ம ஒரு துண்டு சீட்ல இது யாரோட நாயின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, எங்க வீட்டுல வந்து தூங்குது, அதனால இந்த நாயை பத்தின டீடைல்ஸ் நீங்க தானா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டுல எழுதி அந்த நாயோட கழுத்துல கட்டி அமுச்சு விடுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் வழக்கம் போல அந்த நாய் தூங்கி எழுந்துச்சு ஓட ஆரம்பிச்சிருது. அந்த வீட்டுக்கு போன உடனே இவர் வந்து அடுத்த
அடுத்த நாள் காலையில அந்த பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த நாய் வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த நாய் வருது. ஆனா இவர் எழுதி விட்ட சீட்டுலயே வந்து டிஃபரெண்டான வேற ஒரு சீட்டை வந்து அந்த நாயோட கழுத்துல கட்டி இருக்குது. இப்போ அந்த நாயை கூப்பிடுறாரு, அதுவும் ஓடி வருது. அந்த சீட்டை பிரிச்சு பாக்குறாரு. பிரிச்சு பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாளி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்த உடனே வேலையாளு வந்து பாத்தீங்கன்னா என்ன முதலாளி பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு, அப்படி அந்த என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சு அவனு ஐயா ஏன் இவ்வளவு விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க, என்னதான் ஏன் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு இந்த முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல வந்து இதுதான் வந்து எழுதியிருந்தது, அன்புடையீர் வணக்கம், நான் வந்து இந்த நாயோடைய ஓனர். என்னோட நாய் என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தூக்கம் இல்லாம கொஞ்ச நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த நாய் தினம் தினம் காலைல ஏஞ்சி போயிடுது, வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வருது, எங்கேயோ தூங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது உங்க வீட்டுலன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது. என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தான் அந்த நாய் உங்க வீட்டுல வந்து தூங்குது போல. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கறேன், நாளையில இருந்து நானும் உங்க கூட சேர்ந்து அந்த நாய் கூடயே வரேன், உங்க வீட்லயே வந்து நானும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து எழுதி இருக்குது. இதை காட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சோ இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இது ஒரு குட்டி ஃபன் ஸ்டோரி தான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.